ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் சம்மர் கண்டு ஐயோ சம்மர் வந்துடுச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம புராணங்களில் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான், அறிந்துதான் பார்க்கையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்ப ஆற்றலும் நம்ம உடம்புக்கு தேவைதான். அதனால தான் வந்து காயிற அளவுக்கு பேயும் பெய்கிற அளவுக்கு காயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கோரலி ரிலேட்டட் தான் இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். நம்ம தான் அதை ரிலேட் பண்ணி பார்க்கறதுக்கு இப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனோடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஏசி பயன்படுத்துகிறோம், அதிகப்படியாக அந்த சீலிங் ஃபேன் பயன்படுத்துகிறோம். அதுக்கு பதிலாக நம்ம டேபிள் ஃபேன் பயன்படுத்தலாம். சீலிங் ஃபேனோட ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடு வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த சீலிங்கில் இருக்கக்கூடிய சூடை எடுத்துகிட்டு வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து அது வந்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏசியில் மைல்டான ஒரு ஏசி வச்சுக்கலாம். ரொம்ப ஏசியில் இருந்துட்டு நம்ம டக்குன்னு வெளியே வரோம் அப்படின்னாக்கா, அந்த உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து நமக்கு ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். சரிங்களா? அதனால நம்ம வந்து நீர் ஆகாரங்களாகவும் எடுத்துக்கலாம். நீர் மோர் எடுத்துக்கலாம், அதுபோக ஜூஸஸ் எடுத்துக்கலாம். எங்கள் ஊரில் வந்து இந்த கொழுமிச்சம்பழம் அப்படின்னு கிடைக்கும். அந்த கொழுமிச்சம்பழம் ஜூஸ் அப்படின்றது லெமன் ஜூஸை விடவே கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். அதுக்கு வந்து எந்த இன்செக்டிசைடும் பெஸ்டிசைடும் ரசாயனங்களும் தெளிக்கிறது இல்லை. அது வந்து இயற்கையிலேயே வர்றது தான். ஸோ இந்த மாதிரி பழங்களுடைய சாறுகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாக்க இந்த சம்மரை சமாளிக்கலாம். இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.